வணக்கம். பிரபஞ்சத்துக்கும் நம்ம மனசுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அது சும்மா ஒரு தொடர்பு இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான் சொன்னா ஆச்சரியமா இருக்கா? வாங்க, இந்த ஒரு அற்புதமான பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரியில எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. பிரபஞ்சத்தோட எல்லா ரகசியங்களையும் துறக்கிற சாவி அது எங்கேயோ தூரத்துல இல்ல, அது நமக்குள்ள, நம்ம மனசுக்குள்ளேயே தான் இருக்கு. இத மையமா வச்சுதான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. சரி, அப்போ எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? எக்தம் தொடக்கத்துல இருந்தே போவோம் இல்லையா? எதுவுமே எதுவுமே இல்லாததுக்கு முன்னாடி இருந்த அந்த மகா அமைதி, அந்த நிலையிலிருந்து ஆறறிவு கொண்ட மனுஷன் உருவான வரைக்குமான கதையை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இது பூம்னு எதுவுமே இல்லாததுல இருந்து திடீர்னு உருவான ஒரு படைப்பு கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லலாம். ஒரே ஒரு மூலத்திலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா வளர்ந்து வந்த ஒரு பரிணாம வளர்ச்சி. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அப்போ இந்த இறைநிலை இல்லனா சுத்த வெளின்னு சொல்றோமே, அது என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா இது ஒரு காலி இடம்னு நினைச்சிடாதீங்க. அது முழுமையான சக்தி நிறைஞ்ச ஒரு இடம். ஆனா எந்த ஒரு அசைவும் எந்த ஒரு இயக்கமும் இல்லாத ஒரு பியோர் சைலண்ட் ஸ்டேட். இங்கிலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே தன்னோட பயணத்தையே தொடங்குது. ஓகே, இப்போ பிரபஞ்சத்தோட அந்த பிரம்மாண்டத்திலிருந்து அப்படியே மெதுவா நமக்குள்ள வருவோம். நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த உலகத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம். அதுதாங்க நம்ம மனசு. சொல்லப்போனா இந்த முழு பரிணாம வளர்ச்சியோட உச்சகட்டமே நம்ம மனசுதான்னு சொல்லலாம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க, 14லிருந்து 40 ஹெர்ட்ஸ். இது என்ன தெரியுமா? இதுதான் நம்மளோட பீட்டா வேவ்ஸ். அதாவது நம்ம தினமும் காலையில எந்திரிச்சு வேலைக்கு ஓடி வெளியில எல்லார்கிட்டயும் பேசி ரொம்ப ஆக்டிவா பரபரப்பா இருக்கோம் இல்லையா? அந்த நிலை. நம்மளோட ஒரு நாள்ல முக்காவாசி நேரம் நம்ம இந்த அதிர்வெண்ல தான் இயங்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா யோசிப்போம். நாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அமைதியா உட்காந்து மெடிடேஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? நம்ம மனசோட அந்த அதிர்வெண் இருக்குல்ல, அது அப்படியே குறைய ஆரம்பிக்கும். 8லிருந்து 13 ஹெர்ட்ஸ்க்கு வரும். இதுதான் ஆல்ஃபா நிலை. இந்த ஸ்டேஜ்ல தான் வெளியிலேந்து வர எண்ணங்கள் எல்லாம் குறைஞ்சு நமக்குள்ள நாம பயணிக்க ஆரம்பிக்கிறோம். இதுவரைக்கும் நாம பார்த்தது மெய் ஞான பார்வை. சரி, இதே விஷயத்த அறிவியல் எப்படி பாக்குது? ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா? வாங்க, ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே உண்மையை தான் தேடுது, ஆனா அவங்க போற பாதை தான் வேற வேற. இங்க பாருங்களேன், எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆன்மீகம் அத இறைத்துகள்னு சொல்லுது, வேதாந்தம் பரமாணுன்னு சொல்லுது, ஆரம்பகால அறிவியல் கூட அத இம்பீரியல் பார்ட்டிகிள்ஸ்னு பேர் வச்சு தேடி இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற நவீன அறிவியல் என்ன பண்ணுது? கண்ணால பார்க்க முடியற, அளக்க முடியற எலக்ட்ரான் புரோட்டான் பத்தி மட்டும் பேசுது. அளக்க முடியாத விஷயங்களை ஒதுக்கிடுது. ஆனா பாருங்க, தேடல் ஒண்ணுதான், பெயர்கள் தான் வேற. இது ஒரு அணுவோட லைஃப் சைக்கிள் பத்தின ஒரு தத்துவ பார்வை. ரொம்ப பவர்ஃபுல்லான எலக்ட்ரான்ல ஆரம்பிச்சு ஆற்றல் குறைஞ்சு புரோட்டான், இன்னும் குறைஞ்சு நியூட்ரான், கடைசியில அந்த அணுவோட ஆற்றல் முழுசா கரைஞ்சு அதோட மூலமான அந்த இறைநிலைக்கே திரும்பி போகுது. அதாவது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே திரும்பி போகுது. சரி, நம்ம இவ்ளோ நேரம் மனசு பிரபஞ்சம்னு பேசிட்டோம். ரெண்டுக்கும் என்னதான் தொடர்பு? இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. இந்த உதாரணத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிடும். நான் உங்களை ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். கடல்ல ஒரு அலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அலைக்குள்ள உண்மையில என்ன இருக்கு? அது எதனால ஆனது? சும்மா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு அலைக்குன்னு ஒரு உருவம் இருக்கு இல்லையா? ஆனா அந்த உருவம் நிரந்தரமா? இல்ல, கொஞ்ச நேரம்தான். அது எப்பவும் ஒரு இயக்கத்துல, ஒரு மோஷன்ல இருக்கு. ஆனா அந்த அலைக்கு ஆதாரமா இருக்கிற கடல், அதுக்கு உருவம் கிடையாது. அது அமைதியா இருக்கு, அது நிரந்தரமானது. அப்போ விஷயம் இவ்ளோதாங்க. அலையோட உண்மையான பொருள் என்ன? தண்ணி. அதே மாதிரி நம்ம மனசோட உண்மையான பொருள், அதோட உட்பொருள் இறைநிலை. மனசுங்கிறது இறைநிலையிலிருந்து தனியா ஒன்னும் இல்ல, அது அந்த இறைநிலையோட ஒரு சின்ன அசைவு, அவ்வளவுதான். ஒரு அலை எப்படி கடலோட அசைவோ அதே மாதிரிதான் நம்ம மனசும் நம்ம எண்ணங்களும் அந்த இறைநிலையோட அசைவுகள். இப்ப பாருங்க, இந்த புரிதல் நம்மள எவ்ளோ பெரிய ஒரு உண்மைக்கு கூட்டிட்டு போகுதுன்னு. நாம பாக்குற இந்த வேறுபாடுகள், இந்த பன்முகத்தன்மை, இதுக்கெல்லாம் பின்னாடி அடிப்படையில எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். செயல்நிலையில பார்த்தா நீங்க ஒரு அலை, நான் ஒரு அலை, அவர் ஒரு அலை, நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தெரியலாம். ஆனா நிலையில, அதாவது அடிப்படையில பார்த்தா நம்ம எல்லாருமே அந்த ஒரே பெருங்கடல் தான்.
நம்ம அடிப்படை பொருள் ஒண்ணுதான். பிறப்பால எல்லா உயிரும் ஒண்ணுதான் சொல்றாங்களே, அது மாதிரிதான். வைணவ மரபுல ஒரு அற்புதமான வரி வரும். ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோன்னு. என்ன ஒரு ஆழமான வரி பாருங்க. நீங்க எவ்வளவுதான் ஆழமா போனாலும், அகலமா விரிஞ்சாலும், உயரமா உயர்ந்தாலும், கடைசியில மிஞ்சிறது என்னவோ அந்த பெரும் பாழ்னு சொல்லப்படுற அந்த மூலமான இறைநிலைதான். இந்த ஒரு புரிதல் கிடைச்சிட்டா போதும், நம்ம ஒவ்வொருத்தரோட ஆன்மீக பயணத்துக்கும் இது ஒரு மாபெரும் திறவுகோலா அமையும். இத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பயணத்தை நாம தொடரலாம். இந்த விளக்க உரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த எண்ணங்கள், இந்த சின்ன சின்ன அலைகள், இது எல்லாம் தாண்டி நாம கொஞ்சம் அமைதியா இருந்தா, அந்த அலைகளுக்கு கீழே இருக்கிற அந்த ஆழமான அமைதியான பெருங்கடலை நம்மால உணர முடியுமா? யோசிச்சு பாருங்க. வாழ்க வளமுடன்.